Hi friends, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப்பில் சேட் பேக்கப் பண்ண தெரியுமா, பண்ண தெரியாதா, அதை பற்றி ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு பண்ண தெரியாது அப்படின்ட்டு தான் உங்களோட ஆன்சர்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றின வீடியோ வந்து நம்மளோட சேனலில் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோலையும் ஒரு சில டவுட்ஸ்லாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சேட் பேக்கப் எப்படி பண்ணுறது, அந்த பேக்கப் பண்ண சேட்டை எப்படி உங்களோட மொபைலை ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோக்கு இது மாதிரி லைக் பண்ணி ப்ளூ கலர் மாற்றிக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலர், அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு இருக்கும், அந்த கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நைஸ் இல்லை சூப்பர் அப்படின்றது 2 கமெண்ட்டில் எதனா ஒன்று கமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மறக்காத எல்லோரும் இதை பண்ணிவிடுங்க. கைஸ், 1 செகண்ட், நம்மளோட சேனல் வீடியோஸில் ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரோ, ரெட்மி 4 மொபைல் யூஸ் பண்ணுறேன், நான் ப்ரூயல் ஸ்பீக்கரை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நண்பா, நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகும். ஒரு சிலவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க ரூட் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் ரூட்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக என்ன சவுண்ட் வருது அதை வச்சு யூஸ் பண்ணிங்க. வேணும்னா வால்யூம் பூஸ்டர் ஆப்பை வச்சு ட்ரை பண்ணி கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேட் பேக்கப் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. மேலே 3 டாட் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ன்ற ஆப்ஷன் வர போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேட்ஸ் அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேட்ஸ் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்லேருந்து 2வது ஆப்ஷன், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு அந்த டைம் மேட்ச் ஆகிடும். ஸோ பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு அத்தன்டிகேஷன் அலோ கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களோட பேக்கப் எல்லாம் டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரைவில் ஆகிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேக்கப் வேணாலும் சரி ஈஸியாக நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓல்டு மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு மெத்தட். 2வது, இப்போ அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, நம்ம பேக்கப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் மொபைலோட ஹேங் ஆகுது ரொம்ப, அந்த டைமில் வந்து வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, இல்லை யாருன்னா தெரியாத உங்களோட மொபைலில் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அகை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளே ஸ்டோர் போவீங்க, வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆன உடனே ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இதை மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா லுக்கிங் பேக்கப் அப்படின்னு வரும், ரீஸ்டோர் பேக்கப் அப்படின்னு 2வது ஆப்ஷன் வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு க்ரீன் கலர் இருக்கும், பக்கத்தில் ஸ்கிப்னு இருக்கும். அது ஸ்கிப்பை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க. க்ரீன் கலர் ரீஸ்டோர்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்ட உடனே உங்களோட மெசேஜ் எல்லாம் ரீஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேம், வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பேக்கப் பண்ண எல்லா சேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். நீங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே சரி தான், இந்த மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்பில் இது வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக பண்ண என்ன மெசேஜுமே இதை பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட்டாக பண்ண மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நான் லைவாகவே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் சேட் பேக்கப் எப்படி பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருந்தேன். கூடவே பேக்கப் பண்ண சேட்டை அதை எப்படி உங்களோட மொபைலில் ரீஸ்டோர் பண்ணணும் அதை பற்றியும் சொல்லியிருந்தேன். இந்த 2 விஷயமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ்லாம் ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு எதனா வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் சரி மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.